8ஆம் வகுப்பின் குடிமக்களும் குடியுரிமையும் பாடப்பகுதியில் அமைந்துள்ள முக்கிய வினாக்கள். கொஸ்டின் நம்பர் 1. எந்த ஆண்டு இந்திய குடியுரிமைச் சட்டம் இயற்றப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் சி. 1955ஆம் ஆண்டு இந்திய குடியுரிமைச் சட்டம் இயற்றப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 2. குடியுரிமை எத்தனை வகைப்படும்? சரியான விடை ஆப்ஷன் டி. 2 வகைப்படும். 1 இயற்கை குடியுரிமை, 2 இயல்பு குடியுரிமை என குடியுரிமை 2 வகைப்படும். கொஸ்டின் நம்பர் 3. குடிமகன் என்ற சொல் எங்கிருந்து பெறப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் டி. லத்தீன் சொல். குடிமகன் என்ற சொல் ஸ்விஸ் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 4. 1955 இந்திய குடியுரிமை சட்டம் எத்தனை வழிகளில் குடியுரிமை பெறலாம் என்று பரிந்துரைக்கிறது? சரியான விடை ஆப்ஷன் டி. 5 வழிகளில் குடியுரிமை பெறலாம். பிறப்பால் குடியுரிமை பெறுதல், வம்சாவளியால் குடியுரிமை பெறுதல், பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெறுதல், இயல்பு குடியுரிமை மற்றும் பிரதேசங்களை இணைத்தல் மூலம் பெறும் குடியுரிமை. கொஸ்டின் நம்பர் 5. 1 இந்தியாவில் 1950 ஜனவரி 26 அன்று அல்லது 1987 ஜூலை 1 முன்பு பிறந்த ஒருவர் அவரது பெற்றோர்கள் எந்த நாட்டினராயின் பிறப்பால் இந்திய குடியுரிமை பெறுகின்றனர்? 2 1987 ஜூலை 1 மற்றும் அதற்கு பின் இந்தியாவில் பிறக்கும் குழந்தையின் பெற்றோர் ஒருவர் அந்த சமயத்தில் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். 3 2005 டிசம்பர் 3 மற்றும் அதற்கு பின் இந்தியாவில் பிறந்தவர்கள் பிறப்பால் குடியுரிமை பெறுகின்றனர். சரியான விடை ஆப்ஷன் ஏ. 1ம் 2ம் சரியானது. 3ற்கான சரியான விளக்கம் 2004 டிசம்பர் 3 மற்றும் அதற்கு பின் இந்தியாவில் பிறந்தவர்கள் பிறப்பால் குடியுரிமை பெறுகின்றனர். கொஸ்டின் நம்பர் 6. இந்தியா பாண்டிச்சேரி மக்களுக்கு எந்த ஆண்டு இந்திய குடியுரிமைக்கான ஆணையை வழங்கியது? சரியான விடை ஆப்ஷன் சி. 1962ஆம் ஆண்டு இந்தியா பாண்டிச்சேரி மக்களுக்கு இந்திய குடியுரிமைக்கான ஆணையை வழங்கியது. கொஸ்டின் நம்பர் 7. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி குடியுரிமை இழப்பு பற்றி கூறுகிறது? சரியான விடை ஆப்ஷன் சி. பகுதி 2. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 2 குடியுரிமை இழப்பு பற்றி கூறுகிறது. கொஸ்டின் நம்பர் 8. நாட்டின் முதல் குடிமகன் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி. நாட்டின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் ஆவார். கொஸ்டின் நம்பர் 9. 1 பூர்வீகம், பிறப்பு மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினர் இயல்பாக பெறும் நிலைக்கு குடியுரிமை எனப்படும். 2 சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு நாட்டின் அரசாங்கத்தால் தனி ஒருவருக்கு வழங்குவது நாட்டுரிமை எனப்படும். ஆப்ஷன் டி. 1ம் 2ம் தவறு. 1ற்கும் 2ற்குமான சரியான விளக்கம் 1 பூர்வீகம், பிறப்பு மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினர் இயல்பாக பெறும் நிலைக்கு நாட்டுரிமை எனப்படும். 2 சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு நாட்டின் அரசாங்கத்தால் தனி ஒருவருக்கு வழங்குவது குடியுரிமை எனப்படும். கொஸ்டின் நம்பர் 10. தவறான ஒன்றை தேர்வு செய்க. ஆப்ஷன் ஏ. ஒருவர் வெளிநாட்டின் குடியுரிமையை பெறும் பட்சத்தில் அவரின் இந்திய குடியுரிமை அவரால் கைவிடப்படுகிறது. ஆப்ஷன் பி. ஓர் இந்திய குடிமகன் தாமாக முன்வந்து வெளிநாட்டின் குடியுரிமையை பெறும் பட்சத்தில் அவரது இந்திய குடியுரிமை தானாகவே முடக்கப்படுகிறது. ஆப்ஷன் சி. மோசடி, தவறான பிரதிநிதித்துவம் அல்லது அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுதல் இந்திய குடியுரிமையை பெறும் ஒருவரின் குடியுரிமையை இந்திய அரசு ஒரு ஆணை மூலம் இழக்க செய்கிறது. ஆப்ஷன் டி. குடியுரிமை இழப்பு பற்றி 3 வழிமுறைகளை இந்திய அரசியலமைப்பின் சட்ட விதி 4 முதல் 7 வரையிலான சட்டப்பிரிவுகள் குறிப்பிடுகின்றன.
தவறான ஒன்று ஆப்ஷன் டி. சரியான விளக்கம் குடியுரிமை இழப்பு பற்றி 3 வழிமுறைகளை இந்திய அரசியலமைப்பின் சட்ட விதி 5 முதல் 11 வரை உள்ள சட்டப்பிரிவுகள் குறிப்பிடுகின்றன. கொஸ்டின் நம்பர் 11. 1. இந்திய அரசியலமைப்புச் சட்டம் ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. 2. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய கூட்டாட்சி அமைப்பு நாடுகள் இரட்டை குடியுரிமையை வழங்குகிறது. சரியான விடை ஆப்ஷன் ஏ. 1ம் 2ம் சரியானது. கொஸ்டின் நம்பர் 12. பொறுத்துக. 1. NRI 2. PIO 3. OCI 4. ஏலியன். சரியான விடை ஆப்ஷன் ஏ. 1க்கு அ, 2க்கு ஆ, 3க்கு இ, 4க்கு இ. 1. NRI வெளிநாடு வாழ் இந்தியர். 2. PIO இந்திய பூர்வீக குடியினர். 3. OCI வெளிநாடு குடியுரிமையை கொண்ட இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை வைத்திருத்தல். 4. ஏலியன் அந்நியர். கொஸ்டின் நம்பர் 13. இந்திய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை பிரவாசி பாரதிய தினம் கொண்டாடப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் பி. 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்திய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் பிரவாசி பாரதிய தினம் கொண்டாடப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 14. வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் கொண்டாடப்படும் நாள் எது? சரியான விடை ஆப்ஷன் சி. ஜனவரி 9ஆம் நாள் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் கொண்டாடப்படுகிறது. மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்த தினமான ஜனவரி 9ஐ வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக கொண்டாடுகிறோம். கொஸ்டின் நம்பர் 15. வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் கொண்டாடப்படுவதற்கான காரணம்? ஆப்ஷன் ஏ. இந்தியாவின் வளர்ச்சிக்காக வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களின் பங்களிப்பினை பெறும் வகையில் கொண்டாடப்படுகிறது. ஆப்ஷன் பி. இந்தியர்கள் வெளிநாடுகள் செல்வதை ஊக்குவிக்கும் வகையில் கொண்டாடப்படுகிறது. ஆப்ஷன் சி. இந்தியர்கள் வெளிநாடுகளில் கல்வி பயிலும் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் கொண்டாடப்படுகிறது. ஆப்ஷன் டி. வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்களின் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையில் கொண்டாடப்படுகிறது. சரியான விடை ஆப்ஷன் ஏ. இந்தியாவின் வளர்ச்சிக்காக வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களின் பங்களிப்பை பெறும் வகையில் கொண்டாடப்படுகிறது.